தமிழ்நாட்டில் உள்ள 7 மக்களவை தனி தொகுதிகளில் தென்காசி மக்களவை தொகுதியும் ஒன்று. தமிழ்நாட்டில் வேறு எந்த தொகுதிக்கும் இல்லாத ஒரு தனி சிறப்பும் ஒரு தனி கன்சிஸ்டன்சியும் தென்காசி மக்களவை தொகுதிக்கு உண்டு. இப்போ தென்காசி தொகுதியில் யார் வெற்றி பெற போறாங்கன்னு பார்க்கலாம். தேவேந்திர குல வேளாளர், முக்குளத்தோர், நாடார் மற்றும் நாயுடுக்கள் அதிகமாக இருக்காங்க. தேவேந்திர குல வேளாளர் சமுதாய வாக்குகளை தவிர்த்து இந்த தொகுதியில் அதிகமாக இருக்கிற நாடார் மற்றும் முக்குளத்தோர் வாக்குகள் தான் இந்த தொகுதியில் யார் வெற்றி பெற போறாங்கிறது தீர்மானிக்கப்படும். கடைசி நேர கள நிலவரத்தை பொறுத்து பாரதிய ஜனதா கட்சி கூட்டணிக்கு இந்த தொகுதியில் வாக்குகள் அதிகமாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. நாம் தமிழர் கட்சி இங்கே சுமார் 90,000 முதல் 1 லட்சம் வரை வாக்குகள் பெற வாய்ப்பு இருக்கு. வணக்கம். தினமொரு தொகுதியில் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது தமிழ்நாட்டுடைய 37வது மக்களவை தொகுதி தென்காசி மக்களவை தொகுதி. 1957ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டது தென்காசி மக்களவை தொகுதி. இந்த தொகுதி எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான தொகுதி. ஏன்னா இங்க உள்ள 15 லட்சம் வாக்காளர்கள்ல நானும் ஒருத்தனா வாக்கு செலுத்தி மக்களவை உறுப்பினரை இந்திய பாராளுமன்றத்துக்கு அனுப்ப போறோம். தமிழ்நாட்டில் உள்ள 7 மக்களவை தனி தொகுதிகளில் தென்காசி மக்களவை தொகுதியும் ஒன்று. தென்காசி மக்களவை தொகுதிக்கு உட்பட்ட சட்டமன்ற தொகுதிகள் என்னன்னு பார்த்தோம்னா ஸ்ரீவில்லிபுத்தூர், ராஜபாளையம், சங்கரன்கோவில், வாசுதேவநல்லூர், கடையநல்லூர் மற்றும் தென்காசி. கடந்த மக்களவை தேர்தல்களில் தென்காசி மக்களவை தொகுதியிலிருந்து வெற்றி பெற்ற வேட்பாளர்கள் மற்றும் கட்சிகள் என்னன்னு பார்த்தோம்னா தமிழ்நாட்டில் வேறு எந்த தொகுதிக்கும் இல்லாத ஒரு தனி சிறப்பும் ஒரு தனி கன்சிஸ்டன்சியும் தென்காசி மக்களவை தொகுதிக்கு உண்டு. அது என்னன்னா 1957 1962, 1967, 1971, 1977, 1980, 1984, 1989, 1991 தொடர்ந்து இந்திய தேசிய காங்கிரஸ் தென்காசி மக்களவை தொகுதியை வெற்றி பெற்றாங்க. 1991 இந்திய தேசிய காங்கிரஸ் சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற அருணாச்சலம் 1996 தமிழ் மாநில காங்கிரஸ் சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். 1957 தொகுதி உருவாக்கப்பட்டதுக்கு அப்புறம் சுமார் 40 ஆண்டுகள் கழித்து முதல் முறையாக காங்கிரஸ் அல்லாத ஒரு கட்சி தென்காசி மக்களவை தொகுதியை கைப்பற்றியது. அதாவது 1998 மற்றும் 1999 அதிமுக தென்காசி மக்களவை தொகுதியை கைப்பற்றியது. 2004 மற்றும் 2009 இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கைப்பற்றிய தென்காசி மக்களவை தொகுதி மீண்டும் 2014ஆம் ஆண்டு அதிமுக கைப்பற்றியது. 2019 மக்களவை தேர்தலில் முதல் முறையாக தென்காசி மக்களவை தொகுதியை திமுக கைப்பற்றியது. 2019 மக்களவை தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த தனுஷ் எம். குமார் தன்னை எதிர்த்து அதிமுக கூட்டணி சார்பில் போட்டியிட்ட புதிய தமிழகம் கட்சியின் டாக்டர் கிருஷ்ணசாமியோட சுமார் 1,20,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். இவர் பெற்ற வாக்குகள் சுமார் 4,75,000, அதாவது பதிவான மொத்த வாக்குகளில் சுமார் 45%. புதிய தமிழகம் கட்சி சார்பில் இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிட்ட டாக்டர் கிருஷ்ணசாமி பெற்ற வாக்குகள் 3,55,000. அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பில் போட்டியிட்ட பொன்னுத்தாய் பெற்ற வாக்குகள் சுமார் 92,000. நாம் தமிழர் கட்சி சார்பில் போட்டியிட்ட மதிவாணன் பெற்ற வாக்குகள் 59,000. 2019 மக்களவை தேர்தலில் தென்காசி மக்களவை தொகுதியில் பதிவான நோட்டா வாக்குகளின் எண்ணிக்கை 14,056, அதாவது 1.3%. தென்காசி மக்களவை தொகுதிக்கு உட்பட்ட சட்டமன்ற தொகுதிகளை பொறுத்தளவு தென்காசி இந்திய தேசிய காங்கிரஸ் வசமும், ஸ்ரீவில்லிபுத்தூர் மற்றும் கடையநல்லூர் அதிமுக வசமும், மீதமுள்ள 3 தொகுதிகளும் திமுக வசமும் இருக்கு. இப்போ தென்காசி தொகுதியில் யார் வெற்றி பெற போறாங்கன்னு பார்க்கலாம். இதுவரைக்கும் நான் எந்த தொகுதிக்கும் யார் வெற்றி பெற போறாங்கன்ற கருத்து கணிப்பு சொல்லலை. இந்த தொகுதியை மட்டும் பர்டிகுலராக ஏன் சொல்கிறேன்னா, இந்த தொகுதி என்னோட சொந்த தொகுதி. இங்கே உள்ள தொகுதி நிலவரம் எனக்கு அத்துப்படி. தென்காசி தொகுதியோட நில அமைப்பு மற்றும் தனிச்சிறப்பு என்னன்னா, இந்த தொகுதி முழுக்க மேற்கு தொடர்ச்சி மலை அடிவார பகுதிகளை உள்ளடக்கியது. இங்கே உள்ள ஸ்ரீவில்லிபுத்தூர், ராஜபாளையம், சங்கரன்கோவில், கடையநல்லூர், தென்காசி மற்றும் வாசுதேவநல்லூர்னு எல்லா தொகுதிகளும் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவார பகுதிகளில் அமைஞ்சிருக்கு. உங்கள் எல்லாருக்குமே தெரியும், தென்காசி தொகுதிங்கிறது ஒரு தனி தொகுதி. இங்கே பட்டியல் இனத்தவர்கள் மட்டுமே போட்டியிட முடியும். இங்கே போட்டியிடுற பெரும்பாலான வேட்பாளர்கள் தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தை சார்ந்தவர்கள். அதற்கு காரணம் தென்காசி தொகுதி முழுக்க தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தை சார்ந்த மக்கள் கணிசமான அளவில் இருக்காங்க. இங்கே போட்டியிடுற வேட்பாளர்கள் பற்றி பார்க்கலாம். அதிமுக கூட்டணி சார்பில் புதிய தமிழகம் கட்சி சார்பில் டாக்டர் கிருஷ்ணசாமியும், பாஜக கூட்டணி சார்பாக தமிழக மக்கள் முன்னேற்ற கழக கட்சியை சார்ந்த ஜான் பாண்டியனும், திமுக கட்சி சார்பாக ராணி ஸ்ரீகுமாரும், நாம் தமிழர் கட்சி சார்பாக மதிவாணனும் போட்டியிடுறாங்க. அதிமுக கூட்டணி சார்பாக போட்டியிடுற டாக்டர் கிருஷ்ணசாமி
தொடர்ந்து 1999 இருந்து இப்போ வரைக்கும் இதே தொகுதியில் போட்டியிடுறாரு. அவர் இதுவரைக்கும் எந்த தேர்தலையும் வெற்றி பெறலன்னாலும் தென்காசி மக்களவை தொகுதியை பொறுத்தளவு அவருக்கான வாக்கு வங்கி இன்னமும் இருக்கு. அடுத்து பாஜக கூட்டணி சார்பில் போட்டியிடுற ஜான் பாண்டியன் முதல் முறையாக தென்காசி தொகுதியில் போட்டியிட்டாலும் தன் சமுதாய மக்கள் வாக்கு அவருக்கு கிடைக்கும்னு நம்பப்படுது. திமுக சார்பில் போட்டியிடுற ராணி ஸ்ரீகுமார் முதல் முறை வேட்பாளர்னாலும் திமுக சார்பில் களமிறக்கப்பட்டுள்ள 3 பெண் வேட்பாளர்களில் ராணி ஸ்ரீகுமாரும் ஒருத்தர். சங்கரன் கோவில் பகுதிகளில் அவருக்கு வாக்கு வங்கி அதிகமாக இருக்கும்னு நம்பப்படுது. நாம் தமிழர் கட்சி சார்பில் போட்டியிடுற மதிவாணன் கடந்த தேர்தலையும் இதே தொகுதியில் போட்டியிட்டு சுமார் 5% வாக்குகளை பெற்றாரு. இந்த தேர்தலில் அது சற்று அதிகரிக்கும்னு எதிர்பார்க்கப்படுது. தென்காசி மக்களவை தொகுதியில் கணிசமாக இருக்கிற சமுதாய வாக்குகள் இதெல்லாம் பார்த்தோம்னா தேவேந்திர குல வேளாளர், முக்குளத்தோர், நாடார் மற்றும் நாயுடுக்கள் அதிகமாக இருக்காங்க. சட்டமன்ற தொகுதியில் வரைய பார்ப்போம். ஸ்ரீவில்லிபுத்தூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளை பொறுத்தளவு இங்கே தேவேந்திர குல வேளாளர்கள் மற்றும் முக்குளத்தோர் வாக்குகள் அதிகமாக இருக்குது. இந்த பகுதி கம்யூனிஸ்ட் வாக்குகள் அதிகமாக இருந்தாலும் திமுகவும் தங்களோட வாக்கு வங்கி இங்கே திடப்படுத்தியிருக்காங்க. ராஜபாளையம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் பொறுத்தளவு அங்கே ராஜூஸ், நாயுடுஸ், முக்குளத்தோர் வாக்குகள் அதிகமாக இருக்குது. இங்கே திமுகவோட வாக்கு வங்கி சற்று அதிகமாக இருக்கும். சங்கரன் கோவில் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளை பொறுத்தளவு இங்கே முக்குளத்தோர் மற்றும் தேவேந்திர குல வேளாளர் சமுதாய வாக்குகள் அதிகமாக இருக்குது. ஒரு காலத்தில் சங்கரன் கோவில் தொகுதிங்கிறது அதிமுகவோட கோட்டையாக இருந்தது. 1996 நடந்த சட்டமன்ற தேர்தலில் அப்போதைய முதலமைச்சர் ஜெயலலிதா போட்டியிட்ட 4 இடங்கள்லையும் தோல்வியை தழுவிய போதிலும் அதிமுக வெற்றி பெற்ற 4 தொகுதிகளில் சங்கரன் கோவில் சட்டமன்ற தொகுதியும் ஒன்று. ஆனால் தற்போது திமுகவோட வாக்கு வங்கியும் அதிமுகவுக்கு நிகராக அதிகரிக்க தொடங்கியிருக்கு. மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ பிறந்த ஊரான கலிங்கப்பட்டி சங்கரன் கோவில் தொகுதியில் இருக்கிறதுனால மதிமுகவுக்கும் இங்கே செல்வாக்கு இருக்கு. வாசுதேவநல்லூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளை பொறுத்தளவு இங்கே முக்குளத்தோர், தேவேந்திர குல வேளாளர் மற்றும் நாடார் சமுதாய வாக்குகள் அதிகமாக இருக்கு. இங்கே திமுக கூட்டணியான மதிமுகவுக்கும் ஒரு செல்வாக்கு இருக்கு. கடையநல்லூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளை பொறுத்தளவு இங்கே நாடார் சமுதாய வாக்குகள் மற்றும் இஸ்லாமிய சமய வாக்குகள் அதிகமாக இருக்கு. அடுத்ததா தென்காசி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளை பொறுத்தளவு இங்கே நாடார் சமுதாய வாக்குகள் அதிகமாக இருக்கு. இங்கே காங்கிரஸோட வாக்கு வங்கி கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இங்கே கணிசமாக இருக்கிற தேவேந்திர குல வேளாளர் மக்கள் வாக்குகளை டாக்டர் கிருஷ்ணசாமியும் ஜான் பாண்டியனும் பிரிக்கிறதுனால அது திமுகவுக்கு சற்று சாதகமாக இருக்கு. ஆனால் திமுக சார்பில் ஒரு புதுமுகம் களமிறக்கப்பட்டிருக்கிறது. டாக்டர் கிருஷ்ணசாமிக்கும் ஜான் பாண்டியனுக்கும் ஒரு சாதகமாக இருக்கு. தேவேந்திர குல வேளாளர் சமுதாய வாக்குகளை தவிர்த்து இந்த தொகுதியில் அதிகமாக இருக்கிற நாடார் மற்றும் முக்குளத்தோர் வாக்குகள் தான் இந்த தொகுதியில் யார் வெற்றி பெற போகிறாங்கிறது தீர்மானிக்கப்படும். கடந்த மக்களவை தேர்தல் மற்றும் சட்டமன்ற தேர்தலில் பெற்ற வாக்குகளின் அடிப்படையிலும் கள நிலவரத்தின் அடிப்படையிலும் நம்ம கணிப்புப்படி திமுக மற்றும் அதிமுக கூட்டணிக்கு சுமார் 4 லட்சத்துக்கும் அதிகமான வாக்குகள் கிடைக்கும்னு எதிர்பார்க்கப்படுது. பாரதிய ஜனதா கட்சி கூட்டணிக்கு சுமார் 1.5 லட்சம் வாக்குகளுக்கு மேலே கிடைக்க வாய்ப்பு இருக்கு. நாம் தமிழர் கட்சி இங்கே சுமார் 90,000 முதல் 1 லட்சம் வரை வாக்குகள் பெற வாய்ப்பு இருக்கு. கடைசி நேர கள நிலவரத்தை பொறுத்து பாரதிய ஜனதா கட்சி கூட்டணிக்கு இந்த தொகுதியில் வாக்குகள் அதிகமாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. இந்த தொகுதியை பொறுத்தளவு யார் ஜெயிக்க போறாங்கிறத கணிக்க முடியாதுங்கிறதுனால இழுபறியில் இருக்கு. இந்த தொகுதியோட ரிசல்ட்டை ஜூன் 4ஆம் தேதி வெயிட் பண்ணி பார்க்கலாம். இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.